நம்ம சீமானன் தான் வகையா பத்திக்கிட்டு எடிதாரு சமீப காலமா. அதுல பாருங்க, திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் வந்திருக்காருலாம், அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நம்ம சீமானனுக்காக. என்னன்னா, இவர் சிலோனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏதோ இதுல ஒரு உள்குத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டை கிளப்பி விட்டாரலாம். கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டு அழியப்படவில்லை, யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழ மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம்.